விழுப்புரம் மாவட்டத்தில் 2 கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு அறிவிக்கப்பட்ட மனைப்பட்டாவை வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்டாச்சிபுரம் அடுத்த ஆற்காடு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி காயத்ரி 2 கைகளும் இல்லாத பட்டதாரி. இவருக்கு கருணை அடிப்படையில் அரசு சார்பில் மனைப்பட்டா வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை மனைப்பட்டா வழங்காமல் அலைக்கழிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் சிலர் தன்னை மிரட்டுவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போயிட்டு விஓ டெக் போய் கேட்டால் எனக்கு இன்னும் ஃபைல் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் 2 வருஷமாக நடந்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு 2 கையும் கிடையாது. தனியாக தான் வருவேன், தனியாக தான் போவேன். எங்கள் அப்பா அம்மாவும் வயசானவங்க. எவ்வளோ மனு கொடுத்துட்டேன். அங்கே தாலுகா ஆஃபீஸில் நான் போய் சொல்லி பார்த்துட்டேன். எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. நானும் 3 மாதம் கழிச்சு போனால் மறுபடியும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. நானும் நடந்துட்டு தான் இருக்குங்க சார். இதுக்கு எதனா ஒரு தீர்வு கிடைக்கணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு துவக்க பள்ளி வளாகத்தில் போதை ஆசாமிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. உடுமலைப்பேட்டை நகராட்சியில் உள்ள துவக்கப்பள்ளி வளாக சுற்றுச்சுவர் உடைந்திருப்பதால் இரவு நேரங்களில் மது மற்றும் போதை ஆசாமிகள் பள்ளி வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளி வளாகத்திலேயே இயற்கை உபாதைகளை கழித்துவிட்டு செல்வதால் மாணவர்கள், ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இப்பள்ளி வளாகத்திலேயே அங்கன்வாடி மையமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளியில் சுற்றுச்சுவரை அமைக்கவும் பள்ளி வளாகத்தை சுகாதாரமாக எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் ஏவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.